ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மா கிச்சன். இன்றைக்கி இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடிய ஒரு அப்பம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இங்கே அரிசி மாவு 1 கப் எடுத்து வச்சுருக்கேங்க. ரவை 1/3 கப்பு, அரை கப்பு வந்து கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேங்க. இதில் 1.5 டீஸ்பூன் ஏலக்காய் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். சர்க்கரை கூட பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் எள் எடுத்து வச்சுருக்கேன், க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க. இந்த அளவுக்கு வெல்லம் எடுத்து பாகு காய்ச்சி வச்சுருக்குறேங்க. 1 கரண்டி தேங்காய் துருவி வச்சுருக்கேங்க. பொரிக்கிறதுக்கு ஆயிலு, ஒரு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா வேணும். நான் அதை எடுத்து வைக்கல, போடும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ மிக்ஸி ஜாரில் சீக்கிரம் பண்ணுறதுக்காக மிக்ஸி ஜாரில் அதை மிக்ஸ் பண்ண போகிறேங்க. இதில் அரிசி மாவு 1 கப் போட்டுடலாம். 1/3 கப்பு ரவையை போட்டுடலாம். அரை கப்பு கோதுமை மாவு போட்டுடலாம். இதில் ஒரு பிஞ்சு சால்ட்டு, ஒரு அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டுடலாம். இதில் இப்போ நான் பாகு காய்ச்சி வச்சுருக்கேங்க. வெல்லத்தை ஆறி இருக்குது, சூடாக ஊற்ற வேண்டாம், கொஞ்சம் ஆறட்டும். ஆறின பிறகு ஊற்றி தேவையான அளவு கன்சிஸ்டன்சி நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இதை நல்லா மிக்சியில் அடிச்சிடலாம். பாகு தேவையான அளவு ஊற்றிட்டு மிக்சியில் அடிச்சுட்டு வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுக்கு வந்து மாவு ரெடி ஆகிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சி போதும், எடுத்து ஊற்றுனா இப்படி வந்தால் போதுங்க. இது இப்போ நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இதில் எள்ளு, ஏலக்காய் நுணுக்கினது, தேங்காய், இது 3 ஆட் பண்ணிக்கலாம். தேங்காயை ஆட் பண்ணிக்கலாம். இதில் பாதி தான் நான் ஆட் பண்ண போகிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணால் போதும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆயில் சூடாகட்டும். அது வரைக்கும் இது ரெஸ்ட் பண்ண வச்சிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நான் வந்து ஆயில் சூடு பண்ணிவிட்டு ஊற்றும்போது காமிக்கிறேங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு. ஓரளவுக்கு காஞ்ச போதுங்க, ரொம்ப காய வேண்டாம். ஏன்னா மேலால் செவந்துரும், உள்ளே வேகாது. அதனால இப்போ நம்ம ஊற்றிடலாம். இப்போவே திருப்ப வேண்டாங்க, ஏன்னா உடஞ்சிரும். கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும் மாவு. மீடியமில் வச்சுருங்க ஃப்ளேமு, ஹையில் வைக்க வேண்டாம். கீழே வந்து ஒட்டிடும், பார்த்து எடுத்துருங்க. இப்போ கீழ்ப்பக்கம் செவந்துச்சு, திருப்பி போட்டுடலாம். பாருங்கள், நல்லா வந்திருக்கு. இதை கொஞ்சம் உடையிற மாதிரி இருக்குது. அவசரப்பட்டு எடுத்தால் இந்த மாதிரி ஆகிடுங்க, கொஞ்சம் பொறுமையாக எடுத்துக்குங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும்.
ஃப்ளேம் ஒரே மீடியம்லேயே வச்சு அப்படியே பொரிச்சு எடுத்துருங்க. கீழ்ப்பக்கம் இதே மாதிரி ப்ரௌனிஷ் ஆகிடுச்சுன்னா நம்ம எடுத்துடலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்நாக்ஸு. நம்ம எல்லார் வீட்லேயும் இந்த பொருளெல்லாம் இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட்னஸ் வேணுமோ அந்த மாதிரி போட்டுருங்க. ஆனால் சூடாக மட்டும் ஊற்றிடாதீங்க. பாகு வந்து நல்லா ஆறின பிறகு ஊற்றுங்க. இந்த மாதிரி திரிஞ்சு போயிடும். ரொம்ப பொறுமையாக எடுக்கணும் இது. இது ஆயிடுச்சு, எடுத்துடலாம். எண்ணெயில் அவ்வளோ கிழக்காதுங்க. இந்த மாதிரி எல்லாமே பொரிச்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இன்னொன்று ஊற்றிட்டு காமிக்கிறேன். இதுவும் ஆயிடுச்சு, எடுத்துடலாம். இது கொஞ்சம் அவசரப்பட்டதுனால உடஞ்சிச்சு. கொஞ்சம் மெதுவாக பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் காயட்டும், அப்புறம் போட்டுடலாம். ஊற்றிடலாம். ஒவ்வொரு தடவை ஊற்றும்போது இந்த மாதிரி கலக்கிக்குங்க. மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற்றுங்க. உங்களுக்கு மாவு கொஞ்சம் கெட்டியான மாதிரி தெரிஞ்சதுன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு கரைச்சிருங்க. ரொம்ப லூஸ் வேண்டாம். மெதுவாக தான் கீழே எடுக்கணுங்க, இல்லைன்னா ஒட்டிடு கீழே போய். வெல்லம் சேர்த்ததுனால நம்மளுக்கு பேனில் அதை ஒட்டிடும். கொஞ்சம் மெதுவாக பொறுமையாக பண்ணால் உடையாமல் வந்துடும். ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க இது. நான் இப்போ எடுத்தது திருப்பி போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இது பாருங்க, இந்த மாதிரி ஒட்டிடும் நடுவாப்பில். பார்த்து எடுத்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூடாக தான் இருக்குது. ரொம்ப நல்லா வந்திருக்கு. ரொம்ப சாஃப்டாக இருக்குது. சூடாக இருக்குது. பாருங்க, உள்ளே பாருங்கள் எவ்வளோ வெந்திருக்கு. நல்லா இருக்குது. இந்த மாதிரி எல்லோரும் செஞ்சு பாருங்கள்.
நான் இப்போ இது எல்லாமே பொரிச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நம்மளுக்கு இப்போ இன்ஸ்டன்ட் அப்பம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, நான் உடச்சி காமிச்சேன் இல்லைங்களா, சூப்பராக வந்திருக்கு. ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. எல்லோரும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.